ராயன் படத்தினுடைய மூவி ரிவ்யூவை ஒரு ஷார்ட் ரிவ்யூவா இந்த ஷாட்ஸ்ல நாம பார்த்தலாம். தனுஷ் அவர்களுடைய 50வது படமான ராயன் அவரே எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. சின்ன வயசுல காணாம போன அப்பா அம்மா 2 தம்பி ஒரு தங்கச்சின்னு சொல்லி 3 பேரையும் ஒரு அண்ணனா இருந்து வளர்க்கறாரு. முதலாவதா வர தம்பி கேரக்டருக்கு சந்தீப் ரொம்பவே பொருத்தமா இருக்காரு. காளிதாஸ் கேரக்டர் அங்கங்க முக்கியத்துவம் இல்ல. மூணாவதா தங்கச்சியா வர துர்ஷா விஜயன் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி தான் படமே நகருது. செல்வராகவன் தம்பியை பில்டப் பண்றதுக்காகவே இந்த படத்துல நடிச்சிருக்காரு போல. மத்தபடி எஸ்.ஜே. சூர்யாவுடைய வில்லத்தனமான ஒன்லைன் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராயன் படம் ஏ சர்டிபிகேட் வாங்கின படம். படத்தினுடைய டிக்கெட் எடுத்து உள்ளர போய் உட்காந்துட்டு வெறும் ஃபைட் சீனா இருக்குன்னு குறை சொல்ல முடியாது. படம் இப்படிதான் இருக்க போதுன்னு எதிர்பார்த்து போறவங்களுக்கு பெருசா எந்த ஏமாற்றமும் ராயன் படத்து மேல இருக்காது. ஹீரோ டைரக்டர் ஆனா அவருக்கு அதிகமா மாசின் வச்சிப்பாருன்னு இங்க ஒரு பேர் இருக்கு. ஆனா தங்கச்சி கேரக்டர் ஆனா துர்ஷா விஜயன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன்ல போட்டு பொளக்குறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட்ல ஏ.ஆர். ரஹ்மான் வெறித்தனம் பண்ணிருக்காரு. அதுவும் உசிரே நீதானே அந்த ஒரு போர்ஷனுக்காக இந்த படம் பார்க்க போனவங்க தான் அதிகமா இருப்பாங்க. மொத்தத்துல ரத்தம் தெரிக்க ஃபைட் சீன் கேங்ஸ்டர் தனுஷ்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல